friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மட்டன் நெய் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் நெய் ரோஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மட்டனை தனியா நம்ம பிரஷர் குக்கர்ல வேக வச்சிடலாம். முதல்ல மட்டனை சேர்க்கிறதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிடலாம். நெய் உருக்குனதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கூடவே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த நெய்லியே நான் மட்டனை வந்து ஒரு 3-4 நிமிஷம் வேக வைக்க போறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் லைட்டா வதங்கினதும் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க. மட்டன் முக்கால்வாசி மூழ்கிற அளவுக்கு போதும். வெயிட்ட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் மிதமான சூடுல வேக வச்சிருங்க. மட்டன் வேகிற நேரத்துல நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஃபர்ஸ்ட் காஷ்மீரி மிளகாவை வறுத்துடலாம். காஷ்மீரி மிளகாய் நல்ல கலர் தரும், அதே நேரம் காரமும் கம்மியா இருக்கும். வறுத்ததும் இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். அப்புறமா இதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்துடலாம். கவனமா வருங்க, கரிஞ்சிடாம பாத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுபட்டு ரொம்ப நல்ல வாசனை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். வறுத்து வச்சிருக்க காஷ்மீரி மிளகாய், அப்புறமா இது, கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தோட சாறு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிருங்க. 4 விசில் வந்தாச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டன்ல இருந்து வந்த தண்ணியும் மட்டனையும் பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ மட்டன் கீ ரோஸ்ட் பண்றதுக்கு மசாலா, அப்புறமா மட்டனோட தண்ணி, மட்டன்லாம் தயாரா இருக்கு. நம்ம ஏன் இந்த தண்ணியை பிரிச்சு எடுத்தோம்னா, மசாலா சேர்த்துட்டு தண்ணியோடயே மட்டனை போட்டோம்னா என்ன ஆகும்னா குழம்பு மாதிரி ஆக்கிரும். அதனால என்ன பண்ண போறோம்னா, இந்த மசாலாவும் இந்த தண்ணியும் சேர்த்து முதல்ல தனியா வேக வச்சுட்டு அது நல்லா வத்துறதுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை போட்டு புரட்டி எடுத்து ரோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் நெய்யை உருக்கிடலாம். நெய் உருகுனதும் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது அந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனோட அந்த குழம்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. உப்பு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகுறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா கெட்டியா இருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் கூட வெளியே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்க மட்டன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதுல கடைசியா வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மட்டன் நெய் ரோஸ்ட் தயாராயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்ல வாசனையாவும் இருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறம் பரோட்டா, அப்புறம் சாதம் எல்லாத்தோடய சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.